கமல்ஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன் உள்ளிட்டவர்கள் நடித்துள்ள கல்கி படத்தின் திரை விமர்சனத்தை பார்க்கலாம். ஹாலிவுட்டில் பல ஆண்டுகளாக பிழிந்து கசக்கி தூக்கி எறியப்பட்ட பெரும் துன்பம் அல்லது அநீதி இருக்கும் சமூகம் மாதிரியான திரைப்படங்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட எடுக்கப்பட்டதே கிடையாது. கல்கி 2898 ஏடி படத்தின் முதல் பார்வை வெளியானபோது இந்திய சினிமாவில், குறிப்பாக தெலுங்கு சினிமாவிலிருந்து ஹாலிவுட் பாணியில் ஒரு திரைப்படம் வருகிறது என்பதே சினிமா ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. கமல்ஹாசன், அமிதாப் என பெரும் சினிமா ஜாம்பவான்கள் இடம்பெற்றதால் கல்கி 2898 ஏடி படம் எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்திருந்தது. இப்படம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா? இந்திய இதிகாசங்களுக்கு அப்பால் நாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. கல்கி 2898 ஏக்கில் இயக்குனர் நாக் அஸ்வின் மகாபாரதத்தின் கதைகளை ஒரு எதிர்கால டிஸ்டோபியன் அறிவியல் புனைகதை உலகத்துடன் கலப்பதன் மூலம் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒரு அசாதாரண சந்திப்பை முயற்சிக்கிறார். ஹீரோக்கள் பிறக்கவில்லை, உயர்கிறார்கள் என்பதை அவர் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். சளைக்க முடியாத அமிதாப் பச்சனை குருக்ஷேத்திர போரில் இருந்து உயிருடன் இருக்கும் மூத்த மனிதரான அஸ்வத்தாமாவாக காட்டி அவரை கதையின் முதுகெலும்பாக மாற்றுவதில் மாஸ்டர் ஸ்ட்ரோக் உள்ளது. விஷ்ணுவின் இறுதி அவதாரமான கல்கியின் வருகைக்கு களம் அமைக்க பைரவாவுக்கு பிரபாஸ் எதிராக அவர் போட்டியிடுகிறார். திரைப்படம் நம்பிக்கையின் மாபெரும் பாய்ச்சல்களை எடுக்கும் மற்றும் பிரமிக்க வைக்கும் பகுதிகளைக் கொண்டுள்ளது. கல்கி கிடோட்பி 2898 ஆட்டத்தை மாற்றியவரா? லட்சியத்தின் அடிப்படையில் ஆம். எழுத்து, கதை சொல்லல் என்ற வகையில் நிகர்நிலைகள் உள்ளன. குருக்ஷேத்திர போரிலிருந்து 6000 ஆண்டுகளுக்குப் பிறகு காசி மற்றும் ஷம்பலா வரை கதை முன்னும் பின்னுமாக செல்கிறது. காசி எஞ்சியிருக்கும் கடைசி நகரமாக சித்தரிக்கப்படுகிறது, ஆனால் அனைத்தும் சிதைந்த நிலையில் உள்ளது. வலிமை மிக்க கங்கை வற்றிவிட்டது, உணவு பற்றாக்குறை. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும், நீர், உணவு மற்றும் காற்று, ஒரு வளாகத்திற்குள் உள்ளது. இது சாதாரண மக்களுக்கு வரம்பிற்கு அப்பாற்பட்ட ஒரு உயரமான தலைகீழ் பிரமிடு கட்டமைப்பாகும். மேலும் உச்ச யாஸ்கின் அல்லது காளி கமல்ஹாசன் ஆளப்படுகிறது. சிறந்த நாளைக்காக தங்கள் உயிரை பணயம் வைக்க தயாராக இருக்கும் பல்வேறு நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சாரங்களைச் சேர்ந்தவர்களுக்கு ஷம்பாலா ஒரு மறைந்திருக்கும் புகலிடமாகும். இது சூப்பர் ஹீரோக்கள் மற்றும் பேய்களைக் கொண்ட ஒரு நல்லதீமைதீய கதையை மட்டும் விவரிக்கவில்லை. இது தெலுங்கு கிளாசிக், தற்கால பிரதான மாஸ் சினிமா மற்றும் நகைச்சுவை மீதான நாட்டம் ஆகியவற்றிற்கு மரியாதை செலுத்த முயற்சிக்கிறது. இவற்றில் சில வேலை செய்கின்றன, மற்றவை பொருத்தமற்றதாகத் தெரிகிறது. உதாரணமாக, 2 பிரபலமான இயக்குனர்கள் கேமியோக்களில் தோன்றுகிறார்கள். முதல் பாதி கதையை அமைப்பதில் செல்கிறது மற்றும் பைரவாவை இன்னும் அவரது உண்மையான அழைப்பை கண்டுபிடிக்காத ஒரு ஓய்வு பெற்ற பவுண்டரி வேட்டைக்காரனாக நிறுவுகிறது. அவர் 1 மில்லியன் யூனிட்களை சம்பாதித்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வளாகத்திற்குள் நுழைய விரும்புகிறார். ஆனால் அவரது தார்மீக திசைகாட்டி தெளிவற்றதாகவே உள்ளது. பைரவாவின் அறிமுகம் மற்றும் அவர் 1 டஜன் ஆட்களை எடுத்துக்கொள்வது மேலோட்டமாக பார்த்தால் ஏலிஸ்ட் நட்சத்திரத்துடன் எந்த தெலுங்கு படத்திலும் பிரதானமாகத் தெரிகிறது. அஸ்வத்தாமாவின் கொம்புகளை நீண்ட ஆனால் மகிழ்ச்சிகரமான தொடரில் பூட்டும்போது இதற்கான பலன் பின்னர் நிகழ்கிறது. அப்போதுதான் புச்சிக்கும் பைரவாவுக்கும் இடையே உள்ள தொடர்பை ஒருவர் உண்மையிலேயே பாராட்டுகிறார். புச்சி கீர்த்தி சுரேஷின் குரல் வழியுடன் பைரவாவின் சாத், செயற்கை நுண்ணறிவு இயக்கப்படும் தனிப்பயனாக்கப்பட்ட வாகனம். பைரவாவும் புச்சியும் ஒரு விசித்திரமான கூட்டாண்மையை பகிர்ந்து கொள்கிறார்கள். முதல் பாதியில் உச்சகட்ட யாஸ்கின் தீய அறிமுகம், கமல்ஹாசன் அபத்தமான திருப்பத்தை ரசிப்பது, சுமதி, தீபிகா படுகோன் ஒரு சிறந்த வாழ்க்கை மற்றும் தாய்மைக்காக ஏங்கும் ஆய்வக எலியாக மற்றும் அஸ்வத்தாமா அதை உணர்ந்து கொள்வது ஆகியவை அடங்கும். அவரது இறுதிப் போருக்கான நேரம் வந்துவிட்டது. கல்கியின் கதை படம் முடிந்து நீண்ட காலத்திற்குப் பிறகு டிகோட் செய்ய பல துணை உரைகளைக் கொண்டுள்ளது. யாஸ்கின் மற்றும் கம்சா இடையே வரையப்பட்ட இணைகள், வளாகத்தின் வடிவமைப்பு, யாஸ்கின் சுற்றுப்புறங்கள் மற்றும் மனாஸ் பயன்படுத்திய பறக்கும் இயந்திரம். வேரூன்றுவதற்கு நிறைய இருக்கிறது. அது மந்தமான காதல் மற்றும் குறைவான உரையாடல்களை ஓரங்கட்டியிருந்தால் இன்னும் ஒத்திசைவான கதையை உருவாக்கலாம். இந்த குறைபாடுகள் இருந்தபோதிலும் கல்கி ஒரு துணிச்சலான புதிய முயற்சி. இது பெரிய ஆரவாரத்திற்கு தகுதியானது. இனிய சினிமா பிரியர்களே, மேலும் பல திரைப்பட விமர்சனங்களை கண்டுகளிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அன்ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த படத்தின் திரை விமர்சனத்தில் சந்திப்போம். உங்கள் லியோ சினி டைம்.